திருக்குறள் முதலாம் அதிகாரம் 6ஆம் குறளுக்கான ஆழமான கதை. அடக்கம், பேசும் மௌனம். பண்டைய காலம். ஒரு அரசவையில் வாசுதேவன் என்ற முதிய ஞானி வாழ்ந்து வந்தார். அவர் பதவியில்லாதவர், செல்வமில்லாதவர். ஆனால் அரசன் முதல் அமைச்சர்கள் வரை அவரது மௌனத்திற்கே மதிப்பு கொடுத்தனர். ஒருநாள் அரசன் கேட்டான், அரசா, மக்களை ஆள வாழ் வேண்டும், அறிவை ஆள வார்த்தை வேண்டும். ஆனால் நீ எதையும் பேசுவதில்லை. உன்னை ஞானி என ஏன் சொல்கிறார்கள்? வாசுதேவன் மெதுவாக புன்னகைத்தார். அவர் சொன்னார், அரசா, மனிதனை வீழ்த்துவது பகைவரல்ல, அவன் புலன்கள்தான். அரசன் ஆச்சரியப்பட்டான். வாசுதேவன் தொடர்ந்தார், கண் விரும்பியது ஆசை, காது கேட்டது பொய், நாக்கு சொன்னது அகந்தை, மனம் நினைத்தது சுயநலம், உடல் நாடியது இன்பம். இவை ஐந்தும் அரசனாய் அமர்ந்தால் மனிதன் அடிமையாய் மாறுவான். அரசன் கேட்டான், அப்படியானால் உயர்ந்த வழி எது? வாசுதேவன் பதிலளித்தார், ஐந்தையும் வென்றவன் எதையும் இழக்கமாட்டான். அவன் பொய் சொல்லத் தேவையில்லை. அவன் ஒழுக்கம் அவனே நடக்கும் பாதையாக மாறும். அந்த நாள் முதல் அரசன் சட்டங்களை மாற்றவில்லை, அவன் தன்னை மாற்றத் தொடங்கினான். குறள் சொல்லும் ஆழ்ந்த கருத்து. பொறி வாயில் ஐந்தவித்தான், பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நெறி. குறள் சொல்லும் ஆழ்ந்த கருத்து. இது ஒரு ஒழுக்க அறிவுரை அல்ல, இது ஒரு ஆளுமை தத்துவம். பொய்யின் வேறு புலன்களின் அவசரம், ஒழுக்கத்தின் வேறு புலன்களின் அடக்கம். உலகை மாற்ற நினைப்பவன் முதலில் தன் புலன்களை வெல்ல வேண்டும். அதுவே எல்லா தர்மங்களுக்கும் தொடக்கப் புள்ளி.